ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் சேப்பங்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சேப்பங்கிழங்கா உருளைக்கிழங்கான்னு வித்தியாசமே தெரியாது. சேப்பங்கிழங்கு சாப்பிடாத பசங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சேப்பங்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக தோல் உரித்து எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து ரவுண்டாக வேணுமா, இல்லைனா வந்து பொடி பொடியாக வேணுமா, உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். நல்லா எண்ணெயில் வந்து அது ரோஸ்ட் ஆகணும். அது வந்து ரோஸ்ட் ஆகும் போது பார்த்திங்கன்னா அதோட சைஸும் வந்து உங்களுக்கு சின்னதாகும். அதே மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து நறுக்கி எடுத்துட்டேன். இப்போ நல்லா வந்து எண்ணெயை சூடாக்கிட்டு அந்த எண்ணெயில் இதை சேர்த்து நல்லா இதை வந்து பொரித்து எடுக்கணும். நம்ம இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எப்படி பொரிப்பீங்களோ அதே மாதிரியே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து சாதாரணமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம மிளகாத் பொடியும் உப்பு மட்டும் தூவிடணும். தூவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்து மிளகாய் பொடி போட்டு பெரட்டி பண்ணுற பொரியலை விட இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ க்ரன்ச்சினஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பில் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ண விடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த அடுப்புலேருந்து இறக்கிட்டு நான் வந்து மிளகா பொடியும் உப்பும் தூவ போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் கலர் வர அளவு கூட இது நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து உப்பும் அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பொடியோ இல்லைனா உங்களுக்கு வந்து சாதா வந்து மிளகா பொடி வேணும்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இதை வந்து லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் டெய்லி நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.